ஒரு அட்டாமிக் பாம்ப்ல இருந்து உயிர் தப்புறது எவ்வளவு பெரிய விஷயம். இங்க ஒருத்தர் 2 அட்டாமிக் பாம்ப்ல இருந்து உயிர் தப்பிருக்காருங்க. 1945ல ஜப்பான்ல இருந்த ஒருத்தரோட பேரு சுட்டோமோ யமகுச்சி. இவரு 29 இயர்ஸ் ஓல்டான ஒரு நேவல் இன்ஜினியர். இவரோட சொந்த ஊர் நாகசாக்கில இருந்து ஹிரோஷிமாக்கு ஒரு வேலை விஷயமா டிராவல் பண்றாரு. ஆகஸ்ட் 6 அன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு திருப்பி ஊருக்கு போலான்னு கிளம்பும் போது யுஎஸ் ஃபர்ஸ்ட் அட்டாமிக் பாம்பான B-29 ஹிரோஷிமா மேல போடுறாங்க. அதுல இவர் தூக்கி அடிக்கப்பட்டு கீழே விழுந்துடுறாரு. லக்கிலி அவர் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருந்ததுனால பெரிய உயிர் சேதம் ஏற்படல. ஆனாலும் உடம்புல நிறைய தீக்காயங்கள் படுது. அவரோட இயர் ட்ரமும் ரப்சர் ஆகுது. அவர் ஒரு ஏர் ஷெல்டர் கீழே போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அடுத்த நாள் காலையில அவர் சொந்த ஊர் நாகசாக்கிக்கு அவர் கிளம்புறாரு. போனதுக்கு அப்புறம் ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் கழிச்சு உடம்பு சரியாயிட்டதுனால அவர் 2 டேஸ் கழிச்சு ஆபீஸ்க்கு போயிடுறாரு. ஆகஸ்ட் 9 அன்னைக்கு ஹிரோஷிமாவோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஒரு ஆபீஸ்ல இருக்க கொலீக்ஸ் எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அன்னைக்குதான் யுஎஸ் செகண்ட் அட்டாமிக் பாம்பை நாகசாக்கி மேல போடுறாங்க. அங்கேயும் இவர் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருந்ததுனால பெரிய உயிர் சேதம் இல்லாம திருப்பி மீண்டும் 2வது தடவை உயிர் தப்புறாரு. இதுல என்ன பெரிய ஆச்சரியம்னா அவரு 93 இயர்ஸ் ஓல்டு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. ஜப்பான் இவரை அபிஷியலா ஹிரோஷிமா நாகசாக்கி 2 இடத்துலயும் அட்டாமிக் பாம்ப்ல உயிர் தப்பின ஒரே ஆள் இவர்தான்றத டிக்ளேர் பண்ணிருக்காங்க. இதுல வாழ்க்கை என்ன நம்மளுக்கு சொல்லி தருதுன்னா, வாழ்க்கை நம்மள ஒரு தடவை இல்ல 2 தடவை இல்ல எவ்வளவு தடவை அடிச்சாலும் நம்ம எழுந்து திரும்பி நின்னோம்னா நம்ம முன்னாடி போயிட்டே இருக்கலாம்ன்றதாங்க.